என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, மேப் நம்பர் 40 பார்க்க போகிறோம். மேப் நம்பர் 40 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் காற்றாலைகள் பார்க்க போகிறோம். இது பார்க்க போகிறோம் காற்றாலைகள். காற்றாலைகள் பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். காற்றாலைனா என்ன அப்படின்னா, காற்று வீசுதுல, காற்று மூலமாக வந்து டர்பைன்ஸை செயல்படுத்த வச்சு அது மூலமாக மின்சாரம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் காற்றாலை அப்படிங்கிறது. அந்த காற்று மூலமாக காற்றாலை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி பண்ணுறது தான் காற்றாலை மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது. இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. இது ஆல்ரெடி பார்த்தோம். இது ஒரு டைம் கிட்ட PYQ கொஸ்டின்ஸ் ஆல்சோ. இந்தியாவில் அதிக காற்றாலை உள்ள மாநிலம் இது தமிழ்நாடு. உலக அளவில் அதிக காற்றாலை கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனை பிளேஸ்? 4th பிளேஸ். 2 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக காற்றாலை கொண்டது? தமிழ்நாடு. வேர்ல்டில் அதிக காற்றாலை கொண்டது இந்தியா எத்தனை பிளேஸ்? 4th பிளேஸ். 2 ஓகேவா? அதுக்கடுத்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். குஜராத்தில் ஓகா காற்றாலை பண்ணை, குஜராத்தில் ஓகா காற்றாலை பண்ணை. மகாராஷ்டிராவில் ரத்னகிரி, குஜராத்தில் ஓகா காற்றாலை பண்ணை. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி. 3 முடிஞ்சா? குஜராத்தில் இது ஓகா, மகாராஷ்டிராவில் ரத்னகிரி காற்றாலை பண்ணை. ரத்னகிரி அப்படிங்கிற பகுதியில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் அந்த பகுதிகளில். அடுத்து கீழே வந்தோம்னா கன்னியாகுமரியில் இதான் வந்து உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட பெரிய பண்ணைன்னு சொல்கிறாங்க. முப்பந்தல் மற்றும் பெருங்குடி பகுதிகளில் இருக்குது. முப்பந்தல் பெருங்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இது பார்த்தோம்ல, தேசிய காற்றாலை நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் காற்றாலைகள். காற்றாலை சொன்னால் என்னது? காற்று மூலமாக வந்து டர்பைன்ஸ் இயக்கி அதுலேருந்து மின்சார உற்பத்தி பண்ணுறதான் காற்றாலைகள்னு சொல்லுவாங்க. இந்த இந்தியாவில் காற்றாலை பண்ணை உற்பத்தியில் எந்த மாநிலம் முதன்மை படிக்கிறா? தமிழ்நாடு. உலக அளவில் இந்தியா எத்தனை பிளேஸ் இருக்குன்னா 4th பிளேஸ் இருக்குது. ஓகேவா? இதில் குஜராத்தில் என்ன பார்த்தோம்? ஓகா அப்படிங்கிற பகுதியில். அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிரா என்ன பார்த்தோம்? ரத்னகிரி அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, கீழே வந்து கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் வந்து உலகிலேயே பெரிய அதிக காற்றாலை பண்ணை கொண்ட பிளேஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பந்தல்ல பெருங்குடி அப்படிங்கிறது. ஓகேவாப்பா? இந்த மேப் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக மேப் ஸ்டடி அப்படிங்கிறது கண்டினியூஸாக மேப் போய்கிட்டே இருக்குப்பா. ஜியோகிராஃபி இதை மட்டும் பார்த்தோம்னா தாராளமாக போதும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு புக்ஸை வந்து சீட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். இதை ப்ராப்பராக மேப்ஸை ட்ரா பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் பண்ண கற்றுக்கோங்க. நான் சொல்கிறதே ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அகைன் சொல்ல தான் புது வார்த்தைகளாக இருக்கும். மனப்படமாகும், ஈஸியாக மைண்டில் நிற்கும். ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு அதை பார்க்காம ஒரு தடவை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள அறியாமே வந்து இது இந்த மாநிலம் இங்கே வரும், இது குஜராத் இங்கே வரும், அது கீழே மகாராஷ்டிரா ரத்னகிரி, அப்படியே கீழே வந்தால் தமிழ்நாட்டில் 2 இருக்குது. என்னென்னது? தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படிங்கிறத மேப்பில் பிக் பண்ணுற மாதிரி நமக்கு வரும். அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டான வேலை போகிறீங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்பா. ஆல் தி வெரி பெஸ்ட்.